போப் லியோ 14 பிறப்பு ராபர்ட் பிரான்சிஸ் பிரிவோஸ்ட் செப்டம்பர் 14 1955 ஒரு அமெரிக்க கத்தோலிக்க மதகுரு ஆவார். அவர் கத்தோலிக்க திருச்சபையின் தலைவராகவும் மே 2025 8 முதல் வத்திக்கான் நகர அரசின் இறையாண்மையாகவும் இருந்து வருகிறார். போப் சிம்மம் 14 ரோம் பிஷப் பப்பாசி தொடங்கியது மே 8 2025 முன்னோடி பிரான்சிஸ் பிற பதிவுகள் அல்பானோவின் கார்டினல் பிஷப் 2025 தற்போது வரை லத்தீன் அமெரிக்காவிற்கான போன்டிஃபிகல் ஆணையத்தின் தலைவர். முந்தைய பதிவு கள் அகஸ்டீனியர்களின் முன் தளபதி 201-13 சுஃபர் ஆயர் 2014-15 சிக்லேயோவின் அப்போஸ்தலிக் நிர்வாகி 2014-15 சிக்லேயோ பிஷப் 2015-2023 சாண்டா மோனிகாவின் கார்டினல் டீக்கன் 2023-2025 ஆர்டர்கள் நியமனம் ஜூன் 19 1982 ஜீன் ஜாரூட் பிரதிஷ்டை டிசம்பர் 12 2014 ஜேம்ஸ் பேட்ரிக் கிரீன் எழுதியது. கார்டினல் உருவாக்கப்பட்டது செப்டம்பர் 30 2023 திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால். ரேங்க் கார்டினல் பிஷப் தனிப்பட்ட விவரங்கள் பிறந்தது ராபர்ட் பிரான்சிஸ் பிரிவோஸ்ட் செப்டம்பர் 14 1955 வயது 69 சிகாகோ இல்லினாய்ஸ் அமெரிக்கா அல்மா மேட்டர் வில்லனோவா பல்கலைக்கழகம் கத்தோலிக்க இறையியல் ஒன்றியம் செயின்ட் தாமஸ் அக்வினாஸ் போன்டிஃபிகல் பல்கலைக்கழகம் குறிக்கோள் இன் இல்லோ யூனோ யூனம் ஒரே கிறிஸ்துவில் நாம் ஒன்று. ராபர்ட் பிரான்சிஸ் பிரிவோஸ்டின் பாணிகள் குறிப்பு பாணி அவரது மாற்றுமை பேச்சு நடை உங்கள் மேன்மை முறைசாரா பாணி கார்டினல் சிகாகோவில் பிறந்த பிரிவோஸ்ட் தனது தொழில் வாழ்க்கையின் ஆரம்ப காலத்தை அங்கு அகஸ்டீனியர்களுக்காக பணியாற்றினார். அவர் 1985 முதல் 1986 வரை மற்றும் 1988 முதல் 1998 வரை பெருவில் ஒரு திருச்சபை போதகர், மறைமாவட்ட அதிகாரி, செமினரி ஆசிரியர் மற்றும் நிர்வாகியாக பணியாற்றினார். அவர் 2023 இல் கார்டினலாக நியமிக்கப்பட்டார். அவர் 2023 முதல் ஆயர்களுக்கான டிகாஸ்டரியின் தலைமை ஆசிரியராகவும் லத்தீன் அமெரிக்காவிற்கான போன்டிஃபிகல் கமிஷனின் தலைவராகவும் பணியாற்றினார். அவர் முன்னர் 2015 முதல் 2023 வரை பெருவில் உள்ள சிக்லாயோவின் பிஷப்பாகவும் பணியாற்றினார். மேலும் 2001 முதல் 2013 வரை செயின்ட் அகஸ்டின் ஆணையத்தின் முன் ஜெனரலாகவும் இருந்தார். 2015 இல் கார்டினல் பிரிவோஸ்ட் பெருவின் தேசிய சிவில் பதிவேட்டால் உறுதிப்படுத்தப்பட்டபடி பெருவின் குடிமகனாக ஆனார். மே 8 2025 அன்று அவர் போப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். லியோ 14 என்ற போப்பாண்டவர் பெயரை தேர்ந்தெடுத்து அமெரிக்காவில் பிறந்த முதல் போப் ஆனார். மேலும் வட அமெரிக்காவிலிருந்து ஒட்டுமொத்தமாக பிறந்த முதல் போப் ஆனார். 2023 ஆண்டில் போப் பிரான்சிஸ் பிரிவோஸ்டை ஆயர்களுக்கான டிகாஸ்டரியின் தலைமை தலைவராக நியமித்தார். இது ஒரு முக்கிய பங்காக அவரது சுயவிவரத்தை ஒரு சாத்தியமான போப்பாண்டவர் வேட்பாளராக உயர்த்தியது. பிரான்சிஸின் மரணத்திற்குப் பிறகு பிரிவோஸ்ட் பப்பாபிலே என்று அழைக்கப்பட்டார். 2025 போப்பாண்டவர் மாநாட்டின் போது போப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முன்னணி வேட்பாளர்.